கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி குருஜி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு சார், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றல சார். சக்தி காந்ததாஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வந்து 6.5 அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும், அன்சேஞ்ச்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை முதல்ல நம்ம பேசிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் இதனால்? அட்லீஸ்ட் ஆர்பிஐ புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் அதுதான் இட்ஸ் அ வெல்கம் மூவ். சரி, இப்போ வந்து க்ரோத்தை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. ஏன்னா வேர்ல்டு ஓவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. நம்மளும் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணோம்னா சரியாக வராது. ஏன்னா டெஃபினட்டாக ஆர்பிஐக்கும் தெரியும், எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுக்கும் தெரியும் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சப்ளை சைடு இருக்க அனாமலி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நல்லா தெரியும். நம்ம சைடில் வந்து சப்ளை சைடில் தான் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறுறதுனால எப்படி ஆர்பிஐ அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓகே. ஸோ அதனால் இவ்வளோ ஹை ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது, ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸு. இதை எப்படி ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ஃபியூவலிங் இன்ஃப்ளேஷன். சரி, இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லேயே ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுடைய இது ட்ரெமெண்டஸ் ஆஃப் சேவிங்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஓகே. அண்டு இவங்க பாரோ பண்ணுற மணியில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ வந்து சேவிங்ஸ் எரோடு ஆக ஆக நீங்கள் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய லோன் வாங்கியிருக்காங்க, அப்போ இன்னும் ஃபர்தராக எரோடு ஆக போதா இல்லையா உங்களுடைய சேவிங்ஸு? ஸோ ஆர்பிஐ தெரிஞ்சே திரும்பி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனாலையும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லோன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங் ரேட்டு தான். அதனால் இந்த மொமெண்ட் ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் பேங்க்கும் ரைஸ் பண்ணி ஆகணும். அப்போ பேங்க் ரைஸ் பண்ணனா இவங்க பர்சனல் லோன் தான் நிறைய வாங்கியிருக்காங்க இந்த ரீசெண்ட் டைமில், ஆர் ஹவுசிங் லோன். ஸோ அது எல்லாமே ஏறப்போகுது. அப்போ சேவிங்ஸ் வந்து ஃபர்தராக எரோட் ஆக போகுது இண்டிவிஜுவல்கிட்டேருந்து. ஓகே. அதனால் இப்போ வந்து க்ரோத்து தான், க்ரோத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு வேர்ல்டு ஓவர். இந்தியா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் லெவலாக க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 6.83 ஆகஸ்ட் படி. அதுக்கு முன்னாடி 7.44 போச்சு, சடனாக ஜம்ப் ஆச்சு. அண்டு அதனால் ஃபர்தர் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இது வந்து இன்ஃப்ளேஷன் குறைய போகிறதில்ல. ஸோ இதுதான், இந்த மாதிரி காரணத்தினால தான் ஐ ஃபீல் வந்து ஆர்பிஐ வந்து அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணதுக்கு காரணம் நான் சொல்லுவேன் நான். அப்புறமேலே இப்போ ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சடனாக போச்சு, 96, 97 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து அகெயின் ட்ராப்டு $84. இன்றைக்கி மார்னிங் ரேட்டு படி $84 இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸும் குறைய மாதிரி தெரியுது. இதோ ரஷ்யாவிலேருந்து வர ஆயில் நமக்கு குறைஞ்சிருச்சு ரொம்ப. அப்புறம் இன்னொரு திங் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டேட்டா, ஜூலை, ஆகஸ்ட்டு அண்டு செப்டம்பர் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம கன்சம்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆயில். ஓகே. அண்டு இம்போர்ட்டு இதை வச்சு சொல்லலாம் தட் வந்து நிறைய அஃப்கோர்ஸ் ரிஃபைனரியில் மெயின்டெனன்ஸ்னாலையும் அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலை. பட் டிமாண்டும் குறைஞ்சிருச்சு. பெட்ரோல் அண்ட் டீசலோட டிமாண்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு காரணம் சொல்லலாம், தட் இவங்க வந்து எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதுனாலையும் ஒரு காரணம் சொல்லலாம். பட் சிக்னிஃபிகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிற டைமில் வந்து சர்ப்ளஸ் கையில் இல்லை. பீப்புள் வந்து ஓகே, they are looking at alternative. ஸோ இன்ஸ்டா பர்சனல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் மக்கள். அதனாலையும் குறையதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் இருந்தாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் PMI 57.5 குறைஞ்சிருக்கு 58.6 அதே மாதிரி சர்வீஸ் PMI 60.1 61 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த GCCன்னு சொல்கிறாங்க, இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்ட்டு. ஓகே.
இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம். ஏன்னா இந்தியாவிலேருந்து முந்திலாம் வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் அவுட் சோர்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ வந்து அக்கௌண்டிங்லேருந்து, லீகல்லேருந்து, ஈவன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நிறைய இதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட ஒன்று கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஃப்ரான்ஸு அண்ட் அதர் பிளேசஸில் யூரோப்பில் ஈவன் ஒரு பெரிய வெட்டிங்கு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்தியாவிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இது ஒரு லேட்டஸ்ட், அதாவது ஒரு ஆச்சரியமான நியூஸாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அந்த இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் இங்கேருந்து யாரும் ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறதில்ல, பட் அந்த ஜாப் ஒர்க் இங்கே வருது. ஸோ இங்கே பிளானிங் பண்ணி அண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதை அங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்க பீப்புளை கைட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இங்கே இருக்க சார்ஜஸ் வந்து ஃபார் லெஸ்ஸராக இருக்கும் போல இருக்குது. அதே சமயத்தில் இவங்க வந்து ஈவன் பெட்டராக பண்ணுறாங்க போல இருக்குது லோக்கல் பீப்புளோட. அதனால் இதை கூட அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்ஸிங் வரதுனால இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்க இது growth வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பாருங்கள் 60 கிட்ட வந்துருச்சு. எனிதிங் above 50 இஸ் குட் எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். எனிதிங் above 60 பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக அது கான்ட்ரிபியூட் பண்ண போது நம்மளுடைய க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான நியூஸ், மார்க்கெட்டில் ஒரு ஹாட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 10,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 10,000 crore எப்படி ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா 8,800 crore வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக பண்ண போகிறாங்க. ஆமாம். 1,200 கோடியை ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே இன்வெஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே. பஜாஜ் ஃபினான்ஸு என்பிஎஃப்சியில் வந்து நம்பர் 1 கம்பெனி, அதில் டவுட் இல்லை. இந்த கம்பெனியோடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 33% குரோ ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. அதாவது 2.18 லட்சம் லாஸ்ட் இயர் சேம் பீரியடோட கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் சேம் பீரியட் செப்டம்பரில் 2.18 லட்சம் கோடி ஆயிருந்தது, இப்போது 2.90 லட்சம் கோடி ஆயிருக்கு. 2,90,000 கோடி, 33% குரோ ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்பர் 1 கம்பெனியாக இருக்கிற ஒரு கம்பெனி இப்போ 10,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஜியோ வர்றாங்க, ஓரம் கட்டணும்னா இல்லை, அதுக்காக இல்லை, கேபிட்டல் அடிக்வசி. ஓகே. அதாவது எப்படி நீங்கள் லெர்ன் பண்ணும்போது நீங்கள் எப்படி லெர்ன் பண்ண போகிறீங்க? இல்லை சரி, உங்ககிட்ட அடிக்குவேட்டாக கேபிட்டல் இல்லைன்னா யூ கனாட் லெண்ட். ஏன்னா ஆர்பிஐ வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. எஸ்பெஷலி லார்ஜ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இதெல்லாம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து அதுக்கு வந்து ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல லெர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அதனால் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அண்டு அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாதான் நீங்கள் லெண்டிங்கே பண்ண முடியும். என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் 6 times தான் பண்ண முடியும். ஓகே. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால வந்து இவங்க வந்து பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணால் தான் ஃபர்தராக லெண்டிங் பண்ண முடியும். இவங்களுக்கு டெபாசிட் கூட பாருங்கள், ஏன்னா இவங்களாம் வந்து டெபாசிட் அக்செப்டிங் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி நியர்லி 54,800 crores வந்து இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப் டு Q2ல. ஓகே. ஸோ டெபாசிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அட்வான்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொடென்ஷியல் நார்ம்ஸ் இருக்குது. அந்த கேபிட்டல் அடிக்வசி நார்ம் இங்கே ஃபில்ஃபில் பண்ணாதான் அவங்க வந்து லெர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. ஜியோ வந்து இட்ஸ் அ த்ரெட், நோ டவுட், இட்ஸ் அ வெரி பிக் கம்பெனி. அண்டு பட் ஆனால் இந்த ஃபைனான்ஸ் இதில் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக காம்படிஷன் கொடுத்துட முடியாது பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு. மேபி ஒரு 3 years 5 years டவுன் த லைன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பாங்க அவங்களுக்கு. அண்டு அதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நம்ம. பட் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 2010லேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் ரெக்கார்ட் இருக்குது க்ரோத்து அண்ட் பர்ஃபார்மன்ஸில். ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து தள்ளிட முடியாது செகண்ட் பொசிஷனுக்கு. ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். அதாவது இந்த 1,200 கோடியை 15,50,000 வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பஜாஜ் ஃபின்சோவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தானே ஹோல்டிங் கம்பெனி, பஜாஜ் ஃபைனான்ஸோட ஹோல்டிங் கம்பெனி பஜாஜ் ஃபின்சர்வாக இருக்கிறனால. ஏன்னா இல்லாட்டா இவங்க வந்து எல்லாமே கேபிட்டல் புதுசாக ரைஸ் பண்ணுறது எல்லாமே வெளியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிரேட் டைலூஷன் ஆகும். இவங்களுடைய பர்சன்டேஜ்
கேபிட்டல் இருக்குது பாருங்கள், அதோட ஈக்விட்டி வந்து பயங்கரமாக டைல்யூட் ஆகும். அதனால் சம் போர்ஷன் இவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்களுடைய ரேட்டும் இப்போ மித்தவங்களுக்கு கொடுக்குற ரேட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அது வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன கோட் ஆகுதோ அந்த ப்ரைஸை வச்சு தான் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. எவ்வளோ அது 18 மாதத்துக்கு பிறகு ஆமாம், 18 மாதத்துக்கு பிறகு கிடையாது, 18 மாதத்துக்குள்ள அது வந்து நடக்கும். அது நார்மலாக கரெக்ட். அதான் செபியோட லிமிட். அந்த இதுக்குள்ளே இது வாரண்ட்டு வந்தாகணும். ஓகே. இந்த 10,000 crore ரைஸ் பண்ணுறதுனால இந்த கம்பெனியோடைய லெண்டிங் வந்து அதிகமாகும். ஆமாம், இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லா ஷேரையும் நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுறது உண்டு. ஆமாம். எதர் அந்த ரிசல்ட்ஸ் வந்தோனையோ இல்லாட்டா பேங்க் ஷேராக இருக்கட்டும் இல்லாட்டா அதர் ஷேர்ஸாக இருக்கட்டும். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸு, அது வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆசையில் தான் பண்ணுறது உண்டு. அஃப்கோர்ஸ் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது, அதனால் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் நம்ம வியூவர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கே விட்டுறோம், வாங்குறதா வேணாமாங்கிறத விட்டுறோம். இது எதை காமிக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய எய்ம், எஸ்பெஷலி என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறது மாதிரி தான் இது. நான் எஃபர்ட் எடுப்பேன். நான் மீனை வந்து கையில் கொடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அதனால தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆர் நம்ம சேர்ந்து பண்ணுறது உண்டு நிறைய இதில் டைமில். அதனால் எது முக்கியம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, யார்கிட்டயா போய் மீன் மட்டும் வாங்க போகிறீங்களா, இல்லாட்டா அந்த மீனை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக்க போகிறீங்களா, அதுதான் முக்கியம். ஓகே. நான் வெஜிடேரியன், மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஸோ என்ன பர்பஸ்க்காக குருஜி வந்து எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக விளக்குறாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஓகேவா? அதனால் அதை மைண்டில் வச்சுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.